Hi friends, welcome to Tutors Funny channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாங்க பார்க்க போற விஷயம் என்னன்னா Photoshopல உள்ள முக்கியமான ஷார்ட்கட் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஷார்ட்கட் நமக்கு தெரிஞ்சிச்சுனா நமக்கான டிசைனை வந்து டக்குன்னு நம்ம டிசைன் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே? இப்போ Photoshopல பொறுத்தவரை நம்ம டிசைனர் ஆகணும்னா அந்த ஷார்ட்கட் கீஸ் வந்து ரொம்பவே நீங்க வந்து ஞாபகத்துல வச்சிருக்கணும். இப்போ நிறைய பேர் என்னன்னா இதை வந்து ஒரு ஷார்ட்கட் கீ எழுதி உங்களுக்கு வழங்கப்படுத்துவாங்க. நமக்கு சிம்பிளா இங்க பாத்தீங்கன்னா ஷார்ட்கட் கீக்கான அடையாளங்கள் இருக்குது. இப்போ கட் பண்றதுனா கண்ட்ரோல் எக்ஸ் ஒரு விஷயத்தை நீங்க கட் பண்றதுனா இருந்தா காப்பி பண்றதுனா கண்ட்ரோல் சி இதுவுமே அப்படியே வேர்ட் மாதிரியே தான் ரைட். அடுத்த இன்னொரு விஷயம் இருக்குங்கன்னா பேஸ்ட் இன் பிளேஸ் பேஸ்ட் இன் இதுகளை பத்தி பார்ப்போம் ரைட். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு போட்டோ இருக்கு. இந்த போட்டோ வந்து நான் வந்து மர்ஜ் பண்ணணும்னா கண்ட்ரோல் ஏ அடிக்கிறேன், கண்ட்ரோல் சி அடிக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் ஏனா காப்பி பண்றேன், செலக்ட் பண்றேன் இந்த போட்டோவை. கண்ட்ரோல் சினா என்னது, கண்ட்ரோல் ஏனா செலக்ட் பண்றேன், கண்ட்ரோல் சினா காப்பி பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் ஏ அடிக்கிறேன், கண்ட்ரோல் ஏயோட கீயோட ஏ பிரஸ் பண்ணா இந்த போட்டோ வந்து காப்பி ஆகுது. கண்ட்ரோல் சியை பிரஸ் பண்ணோன்னே இது வந்து காப்பி ஆயிடுச்சு. இப்பவே நான் பேஸ்ட் பண்ற நேரம் இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டூல் ஒன்று எடுத்து ஒரு லேயர் ஒன்று, இந்த லேயர் வந்து நான் ஒரு லேயர் ஒன்று போட்டு போய் பேஸ்ட் பண்ணுறேன் ரைட். ஒரு லேயர் ஒன்று போட்டு இந்த வடிவத்துக்குள்ள பேஸ்ட் பண்ற நேரம் இங்கே எப்படி பேஸ்ட் பண்ண போறேன்னா கண்ட்ரோலையும் ஷிஃப்டையும் அடிச்சுட்டு இதுக்கப்புறம் ஆல்டைன் ஷிஃப்டையும் அடிச்சுக்கிட்டு கண்ட்ரோலோட ஆல்டைன் ஷிஃப்ட் கீயும் பிடிச்சிக்கிட்டு கண்ட்ரோல் கீயோட வியை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த ஃபோட்டோ இப்படி வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா மாஸ்க் ஆயிடுச்சு. அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் டி அடிச்சிங்கன்னா இந்த ஃபோட்டோ செலக்ட் ஆயிரும். நாலு முனையில் ஒரு முனையில் பிடிச்சிக்கிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இப்படி பெருசாக்குற நேரம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கூட இந்த மாதிரி மர்ஜ் ஆயிடும். ஓகே, இதுக்கான ஷார்ட்கட் கீ என்னன்னா paste into all shift, all கீயையும் ஷிஃப்டையும் பிடிச்சிக்கிடுங்க, ஆல் டைம் ஷிஃப்டையும் பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கண்ட்ரோல் கீயையும் வியும். அதாவது கண்ட்ரோல் கீ வி தான் பேஸ்ட். வந்து பேஸ்டோட இப்போ நம்ம நார்மலாக வேர்ட்ல நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். எப்படி கண்ட்ரோல் கீயோட வி கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நமக்கு வேர்ட்ல எல்லாம் பேஸ்ட் பண்ணுவோம். ஓகே, அதாவது கண்ட்ரோல் சி காப்பி பண்ணிட்டு நம்ம பேஸ்ட் பண்றது வந்து என்னது கண்ட்ரோல் வி அடிச்சு இந்த கண்ட்ரோல் விக்கு முன்னுக்கு இந்த கண்ட்ரோல் பிளஸ் விக்கு முன்னுக்கு நம்ம ரெண்டு விஷயத்தை நம்ம கொடுக்குறோம். ஆல் டைம் ஷிஃப்ட் கீ இந்த ரெண்டு கீயையும் நான் ப்ரெஸ் பண்ண சொல்லி எனக்கு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். கொடுத்ததுக்கு அப்புறம் கண்ட்ரோல் டி என்னன்னா ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம், ஒரு இதே விஷயத்தை வந்து பெருசாக்குற நேரம் எப்பவுமே நம்ம ஷிஃப்ட் கீயை பிடிச்சிக்கிட்டு நம்ம பெருசாக்குறோம். அப்படின்னா நம்ம ப்ரொஃபஷனலாக அந்த மாதிரி பெருசாகும். ஓகே, ப்ளஸ் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி என்டர் ஆயிடும். ஓகே, இது ஒன்று. இப்போ நம்ம அடுத்த ஷார்ட்கட் நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஷார்ட்கட் இதுக்கு ஏன் படிக்கிறோம்னா இந்த மாதிரி இமேஜ் எல்லாம் டக்குன்னு நம்ம தூக்கி இப்படி போட்டு கிராஃபிக்ஸ்க்கு போட்டு இந்த மாதிரி மாஸ்க் எல்லாம் பண்றதுக்கு சிம்பிளா இருக்கும். ஓகே, இந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்த இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா டெக்ஸ்ட். இப்போ நம்ம டெக்ஸ்ட்டை வந்து ஒன்று டைப் பண்ணுவோம். ஓகே, இப்போ இது இருக்கட்டும். இதுக்கான இது வந்து நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணுவோம். பட் இல்லாட்டி நம்ம ஷார்ட்கட் கீயாவே இப்போ கண்ட்ரோல் ஷர்ட் அடிச்சோம்னா இது வந்துடும். திரும்ப இது செலக்ட் பண்ணியாச்சு, டீல் கீயை ப்ரெஸ் பண்ணால் டிலீட் ஆகிடும். ஓகே, இது வந்து ஷார்ட்கட் கீ ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு டெக்ஸ்ட் ஒன்று எழுதுவோம். டெக்ஸ்ட் டூல செலக்ட் பண்ணிட்டு இப்போ டியூட்டர்ஸ் ஃபனின்னு எழுதுவோம். எழுதுனதுக்கு அப்புறம் எனக்கு இதை வந்து பெருசாகணும். சைஸை பெருசாக்குறேன்னு என்ன செய்யணும்னா நம்ம சிம்பிளா இதை செலக்ட் பண்ணிட்டு ஏன்னா வந்து கண்ட்ரோலோட ஷிஃப்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எரோ கீ இருக்கு தானே, இந்த எரோ கீயால நம்ம இந்த மாதிரி பெருசாக்கலாம் ரைட். மற்ற எரோ கீ அடிச்சோம்னா சின்னதாகும். வந்து எரோ கீழ இந்த மாதிரி பெருசாக்குவாங்க. இப்போ நமக்கு அதனால டக்குன்னு நம்ம எழுத்தெல்லாம் வந்து டக்குன்னு இப்படி இருக்கிற நேரம் டக்குன்னு போயிட்டுங்கண்ணே. நீங்கள் எழுத்து ப்ரெஸ் ஆகிறனே பார்த்து இங்கே போயிட்டு பெரிய வேலை அது ரைட்டா. அதோட லேசான வழி இதை செலக்ட் பண்ணியாச்சு, கண்ட்ரோல் ஷிஃப்டையும் பிடிச்சிக்கிட்டாச்சு, எரோ கீ மூலம் இந்த மாதிரி பெருசாக்கலாம், இந்த மாதிரி சின்னதாக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஷார்ட்கட் கீயால பயன்படுத்தி செஞ்சுக்கலாம். ஓகே ரைட். இந்த இப்போ நான் எழுதுறேன். இதில் எப்படி வரும்னா கண்ட்ரோல் கீயோட கண்ட்ரோல் பிளஸ் ஆல்ட் அது ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் நான் வந்து இந்த அடையாளம் கீபோர்டில் இருக்கிறத வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இது பண்ணலாம். இதே வந்து இது பெருசாகிறதுக்கு சின்னதாகிறதுக்கு இந்த அடையாளம் இது சின்னதாகும். இவ்வளோதான். வெரி சிம்பிள் ஷார்ட்கட்ஸ் ரைட். இந்த ஷார்ட்கட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு எழுத்தை பெருசாக்குற நேரம் சின்னதாக்குற நேரம் யூஸ் பண்ணிக்கலாம். வெரி சிம்பிளாக அந்த இதை வந்து செஞ்சுக்கலாம். ஓகே ரைட். அடுத்தது வந்து நம்ம சைடில் போகிறது வந்து இன்னொரு விஷயம். இப்போ நீங்கள் வந்து ஒரு டிசைனிங் வேலை செஞ்சுட்டு இருக்க போகிற நேரம் ஜூம் பண்ணணும். இப்போ ஜூம் பண்ணுற நேரம் இப்போ நான் வந்து இந்த ஃபோட்டோ அப்படி ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுறேன். ட்ராப் பண்ணிவிட்டு இதை பெருசாக்குற நேரம் எப்படி பெருசாக்குவேன், கண்ட்ரோல் வி அடிச்சு கண்ட்ரோல் டி அடிச்சு இந்த மாதிரி பெருசாக்கிறேன்.
பெருசாகினதுக்கப்புறம் என்டர் கீ எடுத்து அப்ளை பண்ணிடுறேன். இப்போ இந்த ஃபோட்டோவை ஜூம் பண்ணுறேன். சும்மா நீங்கள் போயிட்டு ஜூம் டூல் எடுத்து ஜூம் பண்ணுறத விட லேஸு கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ப்ளஸ் கீ இருக்கவங்க கீபோர்டில் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஜூம் ஆகிடும். ஜூம் அவுட் ஆகிற நேரம் ஜூம் ஆகிறதுக்கு ப்ளஸ் கீனா ஜூம் அவுட் ஆகிறதுக்கு மைனஸ் கீ. ரொம்ப ஈஸியாக பாருங்க வச்சுருக்காங்க ஃபோட்டோஷாப்பில். என்னது ப்ளஸ் அடிச்சோம்னா ஜூம் ஆகுங்க, எவ்வளோ வேணாலும் ஜூம் ஆகலாங்கண்ணே. ஓரளவுக்கு மேலே ஜூம் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஒரு கிரிட்ல மாதிரி காட்டும் உங்களுக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதில் காட்டும். ஓகே, ஒரு இது வந்து ஃபோட்டோஷாப் வந்து ஒரு வெக்டர் பேஸ் கிடையாது, பிக்சல் பேஸ். அதனால பிக்சல் வந்துடும். அதனால நம்ம வந்து இதை வந்து ஜூம் அவுட் ஆகும், ஜூம் இன். ரைட், இப்போ இந்த மாதிரி வந்துச்சு. ரைட், சாரி நான் வந்து பேக் ஸ்பேஸ் அடிச்சுட்டேன், அதனால தான் உங்களுக்கு கலர் வந்துச்சுங்கண்ணே. ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இப்போ ஜூம் பண்ணேன், கண்ட்ரோல் ப்ளஸ் அடிச்சு ஜூம் பண்ணேன். ஜூம் பண்ணதுக்கப்புறம் டிசைன் பண்ணுற நேரம் எனக்கு இங்கிட்ட கொண்டுட்டு போயிடல. பாருங்க, இதை பிடிச்சிக்கிட்டு கொண்டுட்டு போக கஷ்டம் எனக்கு. இப்போ அதுக்கான கீ ஒன்று இருக்குது, ஆண்ட் டூல் இருக்குது. ஆண்ட் டூலில் வந்து நீங்கள் வந்து போயிட்டு எங்கே இங்கே தான் போய் நீங்கள் ஆண்ட் டூல்லாம் செலக்ட் பண்ணணும். ரைட், நான் ஆண்ட் டூல் எங்கே இருக்குன்னு சொல்லி நீங்கள் தேடி பிடிச்சி தான் செலக்ட் பண்ணணும். லேசான வழி ஆண்ட் டூல். ஸ்பேஸ் பார் அடிச்சுன்னா இந்த ஆண்ட் டூல் இந்த மாதிரி எழுதுக்கலாம். ரைட், டிசைன் என்ன செய்யணுமா, எனக்கு ஜூம் பண்ணிட்டு இதை மாற்றணுமா, இதை மாற்றிக்கலாம், இதை மாற்றி ஆண்ட் டூல்னா பாருங்கள் ஒரு கை வடிவம் வந்துருக்கு, தான் ஆண்ட் டூல். இப்போ ஸ்பேஸை நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்கன்னா ஆண்ட் டூல் போயிடும். எந்த டூலில் இருக்குது, இந்த டூலில் இருக்குன்னா இந்த டூலில் வந்துருக்கும். ஸ்பேஸை பிடிச்சிங்கன்னா இந்த டூலில் இருந்து நீங்கள் ஸ்பேஸை பிடிச்சாவும் ஆண்ட் டூல் வரும். இந்த டூலாக இருக்கலாம், இந்த டூலாக இருக்கலாம், இந்த டூலில் பிடிச்சிங்கன்னா ஸ்பேஸ் பார் வரும். எதுக்கு நான் அந்த ஆண்ட் டூல் இருக்குது, அது வந்து நமக்கு வந்து எந்த இடத்த நீங்கள் சூஸ் பண்ணுறதுன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஆண்ட் டூல் நம்ம யூஸ் பண்ணுறது. இது ஒரு முக்கியமான விஷயம். ரைட், இதுதான் ஆண்ட் டூல் நம்ம இப்படி பயன்படுத்துறது. ரைட், ஓகே. இப்போ அடுத்த விஷயம் நம்ம பார்க்க போகிறது வந்து டிசைன் செய்கிற நேரம். இப்போ டிசைன் இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த இது இப்போ இந்த லேயரை வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த ஃபோட்டோ வந்து நம்ம ஒப்பாசிட்டியை கூட்டுறது குறைக்கிறதெல்லாம் வந்து சிலவங்களுக்கு வந்து எப்படி செய்யுது, டக்குன்னு இங்கே போயிட்டு கூட்டிக்கிட்டு அதெல்லாம் கஷ்டமான வழி. லேசான வழி, உங்கள் கீபோர்டில் நம்பர்ஸ் இருக்கும். இப்போ நம்பர்ஸில் வந்து 1 அடிச்சிங்கன்னா, சாரி இப்போ 2 அடிச்சிங்கன்னா ஒரு குறையும். பார்த்தீங்கன்னா 1 அடிச்சிங்கன்னா ரொம்பவே குறைஞ்சிருக்கும். இப்போ 2 அடிச்சிங்கன்னா இப்போ எப்படி இருக்கும் ஒப்பாசிட்டி. இதே இப்போ 8 அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், 9 அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒப்பாசிட்டி. அதான் வந்து எப்படின்னா 1 அடிச்சுன்னா 10% தான் ஒப்பாசிட்டி காட்டும் உங்களுக்கு. ரைட், இப்போ இந்த ஃபோட்டோவில் வந்து 10% ஒப்பாசிட்டி. இப்போ 9 அடிச்சிங்கன்னா 90%, 8 அடிச்சா 80%, 6 அடிச்சிங்கன்னா 6% காட்டும். ரைட், இப்போ இந்த மாதிரி தான் ஒப்பாசிட்டி வந்து நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஃபோட்டோவில் வந்து ஷார்ட்கட் கீழே ஒப்பாசிட்டி. ஓகே, இப்போ 3 அடிச்சிங்கன்னா 30%, 5 அடிச்சிங்கன்னா 50%. இந்த மாதிரி ஒப்பாசிட்டியை வந்து நம்ம கூட்டி குறைச்சிக்கலாம். இப்போ அதே வந்து எனக்கு ஒப்பாசிட்டி வேணா, எனக்கு இருந்த மாதிரி எனக்கு வேணும்னா 0 கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா முன்னே இருந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ உங்களுக்கு வந்து காட்டும். நீங்கள் உங்களோட ஒரிஜினல் ஃபோட்டோ எப்படியே அது அப்படியே காட்டும். அப்போ ஒப்பாசிட்டியை நீங்கள் எப்போவுமே ஒப்பாசிட்டி கூட்டி குறைச்சி பார்க்குறதுக்கு வந்து இந்த கீபோர்டில் நம்பர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணணும். அப்படின்னா தான் அந்த ஒப்பாசிட்டி வந்து உங்களுக்கு கொண்டு கொள்ள முடியும். ரைட், ஓகே. 0 கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இருந்த மாதிரியே வந்துடும். ஓகே, இந்த மாதிரி 1 2 எத்தனை ஒப்பாசிட்டி கொடுக்கணுமோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஷார்ட்கட் கீ. இந்த கீ வந்து ரொம்ப உங்களுக்கு விளங்கிடும் இந்த கீ. அதனால தான் இந்த கீ சம்மந்தமாக உங்களுக்கு ஒரு சொல்லி கொடுத்தேன். இது வந்து ரொம்ப முக்கியமான கீஸ். ஓகே, ரைட். இந்த ஷார்ட்கட் கீஸ் தான் நீங்கள் ரொம்பவே முக்கியமாக படிச்சுக்க முடியுது. ஷார்ட்கட் கீஸ் இப்போ கட் காப்பி எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்து முக்கியமாக எடுத்தது வந்து இந்த ஃபோட்டோவோட சம்மந்தமான ஷார்ட்கட் கீஸ். அதாவது இந்த இப்போ நான் சொல்லி கொடுத்த ஷார்ட்கட் கீஸ், இப்போ ஒரு எழுத்து எப்படி பெருசாக்குறது, இதுக்கான ஷார்ட்கட் கீஸ். ஓகே, இந்த ஒரு மாஸ்க் ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு மாஸ்க் பண்ணுறேன் ஒரு ஷார்ட்கட் கீஸ். இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரு ஃபோட்டோ பெருசாக்குறேன் ஷார்ட்கட் கீஸ். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகே, இதில் வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் நிறையா இருக்குண்ணா ஷார்ட்கட் கீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபில் பண்ணுறதுக்கெல்லாம் ஷார்ட்கட் கீஸ், ஜி அடிச்சா இந்த பாருங்க, இதெல்லாம் ஷார்ட்கட் கீஸ். ஓகே, இப்போ நீங்கள் ஷார்ட்கட் கீஸ் நிறையா பார்க்கணுன்னா ஒவ்வொரு டூல்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீஸ் வச்சுக்கோங்க. ப்ரஷ் பார்த்தீங்கன்னா க்ளான், ஸ்டாம்ப், எஸ், ரேசர், இ, இந்த மாதிரி ஒவ்வொரு ஷார்ட்கட் கீஸ் இருக்குது உங்களுக்கு. ஓகே, இதுகளையும் நீங்கள் ஷார்ட்கட் கீஸை வந்து இப்போ நான் வந்து எழுதி கொடுக்குறத விட இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னாவே உங்களுக்கு ஷார்ட்கட் கீஸ் வந்து இந்த பாருங்க. இப்போ இதுக்கான ஷார்ட்கட் ஒவ்வொரு டூல்ஸ்க்கும் வந்து ஷார்ட்கட் கீஸ் வந்து அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஐடியா ஒன்று எடுத்துக்கலாம். அதுக்காக தான் ஃபோட்டோஷாப் வந்து ரொம்ப லேசாக அவங்களுக்கு வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. ஷார்ட்கட் கீஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து இதில் ஒவ்வொரு ஷார்ட்கட் கீஸும் வந்து ஈஸியாக நீங்கள் படித்து பயிலக்கூடியதாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.